சுகாதார அமைச்சால் நிரந்தரமாக நியமிக்கப்பட்ட 1754 அதாவது 28 விழுக்காடு தாதியர்கள் தங்களின் பணியை ராஜினாமா செய்துள்ளனர். அவர்கள் சொந்த பிரச்சினைகளால் இந்த முடிவை எடுத்துள்ளதாக சுகாதார துணை அமைச்சர் லுகானிஸ்மான் அவாங் சவுனி தெரிவித்தார். இதன் தொடர்பில் அமைச்சு மேற்கொண்ட ஆய்வில் தங்கள் சொந்த ஊர்களில் வேலை வாய்ப்பு பெற தவறியது, தனிப்பட்ட பிரச்சினைகள் உட்பட பல்வேறு முக்கிய காரணங்கள் தெரிவிக்கப்பட்டன. அவர்களில் பெரும்பாலானோர் கிளாந்தான், திரங்கானு, சபா, சரவாக் போன்ற மாநிலங்களில் வேலை செய்ய விரும்புகின்றனர் என்றும் அவர் மக்களவையில் கூறினார். இதனால் பினாங்கு, ஜொஹூர், கோலாலம்பூர், ஸ்லாங்கூர் போன்ற மாநிலங்களில் தாதியர்கள் பற்றாக்குறையை அமைச்சு எதிர்கொள்கிறது. இது ஒரு மிகப்பெரிய சவாலாக உள்ளது. இதன் அடிப்படையில் அந்த மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள பற்றாக்குறையை பூர்த்தி செய்ய வேலை வாய்ப்புகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன என்று இவ்விவகாரம் தொடர்பில் குவாலா நெரு சட்டமன்ற உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த லுகானிஸ்மான் அவாங் சவுனி கூறினார். மேலும் KKM எனப்படும் சுகாதார கிளினிக்குகளில் ஏற்பட்டிருந்த தாதியர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு கட்டம் கட்டமாக தீர்வு காணப்பட்டு வருகிறது. இன்னும் 43,243 காலியிடங்கள் உள்ளன என்ற தகவலையும் அவர் வெளியிட்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.